ஓம் நமச்சிவாயம். சிவதாசன் ஜெகநாதன். அன்பர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இன்றைக்கி புதன்கிழமை நம்ம கணேச பெருமானுடைய பெருமைகளை சொல்லும் சுலோகங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் கணேச பஞ்சரத்னத்தினுடைய 2வது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். போன வாரம் முதல் பதிவில் கணேச பெருமானுடைய பெருமைகளை பேசும் முதல் ஸ்லோகத்தை பார்த்தோம். உதாகரா தமோதகம் சதாபமுக்தி சாதகங்கிற ஸ்லோகத்தை பார்த்தோம். ஆதிசங்கர பெருமான் எழுதிய கணேசர் மகாகணபதியான விக்னங்களை நீக்கும் விக்னேஸ்வருடைய பெருமைகளை 5 ஸ்லோகங்கள் பாடியிருக்காரு. 5 பஞ்சரத்னங்கள்னு சொல்கிறோம். அந்த முதல் ஸ்லோகத்தை நம்ம போன வாரம் பார்த்து முடிச்சிட்டோம். இந்த வாரம் 2வது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். இதுவும் அவருடைய பெருமைகளை பேசுகிற ஸ்லோகம்தான். இந்த ஸ்லோகங்கள் 5மே மகாகணேஸ்வருடைய பெருமைகளையும் அவர் விக்னங்களை அழிக்கின்ற ஒரு தன்மையையும் பாங்கையும் பக்தர்கள் மீது அவர் கருணை கொண்டு வெள்ளமாக பொழிகின்ற அருட்கருணையையும் தான் எல்லா ஸ்லோகமும் சொல்லுது. இப்போ நம்ம 2வது ஸ்லோகத்தை பார்ப்போம். நதேதராதி பீகரம் நவோதிதார்க்க பாஸ்வரம் நமத்சுராரி நிர்ஜரம் நதாதிகாப துத்தரம் சுரேஸ்வரம் நிதீஸ்வரம் கஜேஸ்வரம் கணேஸ்வரம் மகேஸ்வரம் தமாஸ்ரயே பராத்பரம் நிரந்தரம் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லுது. இந்த 2வது ஸ்லோகத்தில் கணேச பெருமானுடைய ஒவ்வொரு அட்ரிபியூட்ஸை பற்றியும் அழகாக ஆதிசங்கர பெருமான் விளக்குகிறாரு. இப்போ நதேதராதி பீகரம் அப்படின்னா அதுக்கு நதேதராதினை தன்னை வணங்குபவர்கள்னு அர்த்தம். நதேதராதி தன்னை வணங்காதவர்கள்னு அர்த்தம். அவர்களுக்கு தராதி பீகரம் அப்படின்னா பயமுறுத்துறாரு. எப்படி பயமுறுத்துறாருன்னா விக்னங்களை தந்து பயமுறுத்துவாராம். இப்போ கடவுள் அவர் வணங்கலன்னு சொன்னால் ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்கறது, ஆனால் கஷ்டத்தை நீக்கிடுவார். அந்த கஷ்டத்தை கொடுத்து ஒரு பயமுறுத்துவார். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை ஒரு பள்ளத்தோ ஒரு எங்கேயோ தடிக்க விழப்போகுதுன்னு வச்சுக்க. இப்போ திடீர்னு போகிற பூச்சி வரணும் ஏதாவது அம்மா ஒரு குழந்தைய பயமுறுத்துவாங்க. உடனே அந்த குழந்தை திருப்பி ஓடி வந்தால் அம்மாவை காலை கட்டிக்கும் இல்லையா? அதே போன்று தன்னை வணங்காதவர்களுக்கு ஒரு சின்ன பயத்தை கொடுப்பார். ஆனால் அந்த பயத்தை அவரே பின்னாடி நீக்கிவிடுவார். அதே மாதிரி நதாதராதி பீகரம் நவோதிதார்க்க பாஸ்வரம் அப்படின்னா இந்த தார்க்க அர்க்கம்னா சந்திரன். அது நவோதிதார்க்கம்னா புதிதாக உதித்த சந்திரன். இந்த புதிதாக உதித்த சந்திரன் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒளி மிகுந்து விளங்கும். அந்த ஒளி எங்கேருந்து கிடைக்குங்கன்னா சூரியன். பாஸ்வரம்னா சூரியன். அந்த சூரியனிடமிருந்து பெற்ற ஒளியினால் இந்த சந்திரன் மிளிர்கிறது இல்லையா? அப்படி போன்று ஒளி மிகுந்து மிளிர்பவர். அவர் ரொம்ப அப்படியே அந்த மகா கணபதியினுடைய அந்த மிளிர்தல் இருக்க அந்த ஒளி அளவிட முடியாத ஒளி மிகுந்திருப்பார். அதுதான் நவோதிதார்க்க புதிதாக உதித்த சந்திரன் எப்படி சூரியனிடமிருந்து பெற்ற ஒளியை பிரதிபலிக்கிறதோ அதே போன்று ஒளிர்ந்து மிளிர்பவர். அப்புறம் நமத்சுராரி நிர்ஜரம் அப்படிங்கிறார். நமத்சுராரின்னா தேவர்களுடைய எதிரிகள் யார்? அசுரர்கள் இல்லையா? அவர்களும் நிர்ஜரம் அப்படின்னா என்றைக்குமே வயதாகாமல் இளமையாக இருப்பவங்க. அதுதான் நிர்ஜரம்னு பேர். அப்போ யார்? அவர்கள் தேவர்கள். அப்போ நமத்சுராரி, நமத்துனாக்கா வணங்குறது. யார் வணங்குறாங்கன்னா சுராரி, அந்த தேவர்களின் எதிரிகளான அசுரர்களும் வயதே ஆகாத தேவர்களும் வணங்கும் தெய்வம். அவர் 2 பேரும் எல்லாரும் அவங்களுக்கு பாகுபாடே கிடையாது. இப்போ அசுரர்கள்லாம் தேவர்களை எதிரிகளாக நினைப்பாங்க. அவங்க பல தீமைகளெல்லாம் செய்வாங்க. ஆனால் அவர்களும் கணேச பெருமானை மனம்புமந்து வணங்குறாங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் நதாதின்னா வணங்குபவர்கள், ஆகாபன்னா ஆபத்துக்கள். நதாதிகாப தன்னை வணங்குபவர்களின் ஆபத்துக்களை துர்த்தரம் துரத்துறவர். ஆனால் கணேச பெருமானை வணங்கினோம்னா எந்த விதமான ஆபத்துகள் வந்தாலும் அனைத்தையும் துரத்தி விடுவார், அனைத்து விக்னங்களையும் நீக்குவார். இது நமக்கு என்ன தெரியும். கணேச பெருமானை வணங்காமல் எந்த செயலும் நாம் துவக்க முடியாது. எது நடந்தாலும் பிள்ளையார் சுழி போட்டு ஓம் மகாகணபதி நமகன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஆரம்பிக்கணும். விக்னேஸ்வர சுவாமினையும் நினச்சி தான் நம்ம செய்யணும். இதுக்கு நமக்கு இந்த திரிபுர சம்ஹார கதை தெரியும். திரிபுர சம்ஹாரம் பண்ணுறதுக்கு அனைத்து கடவுள்களும் சிவபெருமானுடைய தலைமையிலே போகிறாங்க. அங்கேயே மகாவிஷ்ணுவை தேராகவும்
பிரம்மா அவர் கூட வராரு, தேவர்கள்லாம் கூட வராங்க, தேவேந்திரன் வராங்க, அவ்வளோ பேரும் போய் அந்த ஒரு விக்னேஸ்வரர் நினைக்காமல் போயிடுறாங்க. அப்போ அந்த தேருடைய அச்சு முறிஞ்சிடுது. அப்போ அவங்களுக்கு ஒரே குழப்பம், என்னடா நம்ம இவ்வளோ பேர் போய் இந்த தேர் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு போது அப்போ சிவபெருமானுக்கு நம்ம விக்னேஸ்வரன் நினைக்காமல் வந்துட்டோமேன்னு ஒரு உணர்வு வருது, அந்த எண்ணம் வருது. அந்த எண்ணம் வந்து அடுத்த மாதிரி விக்னேஸ்வரன் நினைக்கிறார். நினைத்தவுடனே அத்தனை விக்னங்களும் நீங்கி அவங்க வந்து உடனே எவ்ரிதிங் பிகம்ஸ் ஆல் ரைட். அப்போ போய் திருப்பிர சம்ஹாரம் பண்ணுறாங்க. அந்த கதை நமக்கு தெரியும். அதனால் வந்து அது வந்து அவர் எல்லா தன்னை வணங்குபவர்களின் பெரும் ஆபத்துகளை அனைத்தையும் விளக்குபவர். துத்தரம்னா துரத்தி அடிச்சுடுவாராம். அப்புறம் சுரேஸ்வரம் அப்படிங்கிறார். சுரேஸ்வரம்னா சுரர்னாக்கா தேவர்கள் இல்லையா, தேவர்களின் ஈஸ்வரன், இவர்களுக்கெல்லாம் தலைவர், எல்லாருக்குமே தேவர்களின் தலைவர் தேவேந்திரனுக்கும் தலைவர், அனைத்து தேவர்களுக்கும் தலைவராக இருக்கிறாரு. அப்புறம் நிதீஸ்வரம்னா அனைத்து செல்வங்களையும் வழங்கக்கூடியவர். இப்போ நம்ம செல்வங்களுக்கு அதிபதி மகாலட்சுமி சொல்லுவோம், செல்வங்களுக்கு அதிபதி குபேரனை சொல்லுவாங்க. ஆனால் அவர்கள் எல்லாத்தையும் விட கணேச பெருமானும் செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கிறாரு. அது நிதீஸ்வரம் அப்படிங்கிறாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா கையில் மோதகம் வச்சுருப்பார். இந்த மோதகமே அவர் அருட்செல்வம் தான். அது அவர் வச்சுருக்கிறது ஒரு அருட்செல்வம். அது எதுக்கு கையில் வச்சுருக்காருன்னு அவர் சாப்பிட்றதுக்கு வைக்கல, நமக்கு கொடுக்கறதுக்கு வச்சுருக்கார். கணேச பெருமானுடைய கையில் உள்ள மோதகம் பக்தர்களுக்கு கொடுக்கறதுக்காக வச்சுருக்காரு. அந்த மோதகத்துக்கே ஒரு விளக்கம், அருமையான விளக்கம் இருக்கு இல்லையா. நம்ம வந்து இப்போ ஒரு முறை சொல்லியிருக்கேன். மோதகத்தில் வெளிப்பக்கம் பார்த்தோன்னா வெறும் மாவு இருக்கும், உள்ளுக்குள்ளே பூர்ணம் இருக்கும். வெளியில் இருக்கிற மாவு வந்து அரிசினால் செஞ்சது, அந்த மேல் தோல். உள்ளுக்குள்ளே இருக்கிற பூர்ணம் வந்து இனிப்பினாலையும் பருப்பினாலையும் தேனும் சர்க்கரை எல்லாம் கலந்து பண்ணியிருக்கோம். நிறையா பேர் இந்த தோலை மட்டும் சுவைத்து விட்டு இந்த இனிப்பை தூக்கி போட்டுருவாங்க. அது இனிப்பு என்பது ஆன்மா, இனிப்பு என்பது அந்த ஆன்மா. அதுக்கு வந்து அது ஞானம். அந்த ஞானத்தை விட்டுட்டு இந்த மேலே உள்ள இந்த உலக இச்சைகள் தான் அந்த மேலே உள்ளது, அதை சாப்பிட்டுட்டு போட்டுருவாங்க. ஆனால் கணேச பெருமான் வச்சுருக்கிற அந்த மோதகத்தில் உள்ள அந்த இன்பமயமான இனிமையான ஞானத்தை அந்த அருகினால் நம்ம அவரை முடியும். அதை காட்டுற விதமாக தான் மோதகத்தை வச்சுருப்பார். அடுத்தபடியாக மோதகம் என்பது ஒரு 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 பொருள் இல்லையா. அந்த இப்போ பொருள்னாலே செல்வம் தானே. அந்த பொருள் அதை கையில் வைத்து அந்த பொருளான செல்வத்தை பக்தர்களுக்கு வணங்குவதற்காக கையில் வச்சு அதை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. அதனால் அவர் நிதீஸ்வரம், எல்லா செல்வங்களுக்கும் தலைவராக இருக்கிறார். அப்புறம் கஜேஸ்வரம்னா என்ன, யானைகளின் தலைவர், யானைகளுக்கு தலைவராக இருக்கிறாரு. யானைகளை அடக்கியவர் இல்லையா. யானைகளை அடக்கி தானே கஜமுகாசுரனோட சம்ஹாரம் பண்ணி தானே அது அடக்கியவர். அது இல்லாமல் யானை முகம் கொண்டவர். அந்த யானை முகத்துக்கு ஒரு அழகான விளக்கம் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். பிரணவத்தின் பொருளே இந்த யானை முகம். பிரணவம்ங்கிறது ஓம் இல்லையா. அந்த ஓம் வந்து அந்த யானை முகம் பார்த்திங்கன்னா அந்த முகமும் தலையும் பார்த்தா அந்த ஓவனுடைய மேல் வடிவமாக இருக்கும். அந்த துதிக்கை கீழே இருந்து வளைஞ்சிருக்கிறது பார்த்திங்கனாக்கா அது வந்து அந்த வலம்புரி விநாயகரில் பார்த்திங்கன்னா வலப்பக்கமாக சுருண்டு இருக்கும். அது வந்து ஓம் என்ற ஒரு பிரணவ மந்திரத்தை குறிக்கும். அதுதான் வந்து யானை முகம். பிரணவஸ்வரூபியாக கஜேஸ்வரம் அப்படிங்கிற யானைகளின் தலைவராகவும் அதன் வடிவமாகவும் இருக்கிறாரு. அப்புறம் கணேஸ்வரம். நம்ம கணேஸ்வரம் அப்படின்னா கணபதிங்கிறோம். கணம்னா கணங்கள்னாலே கணங்கள், அது பூதகணங்கள். பூதகணங்கள் வந்து எத்தனையோ பூதகணங்கள், சிவகணங்கள் இருக்குது, சாதாரண கணங்கள் இருக்குது. கணங்கள் என்பது பக்தர்கள், தொண்டு செய்பவர்கள், இறைவனுடைய பணியிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அவங்களாம் கணங்கள் தான். நம்மளாம் கணங்கள் தான், நம்மளாம் சிவகணங்கள் தான். அப்போ அனைத்து கணங்களின் பூதகணங்களின் ஈஸ்வரனை தலைவராக இருக்கிறார். அப்போ இந்த கணங்கள் எல்லாமே ஜீவராசிகள். அப்போ ஜீவராசிகளின் தலைவராக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் அது ஒய்டர் ரேஞ்ச் ஆஃப் நம்ம பார்க்கும்போது மகாகணபதி அனைத்து ஜீவராசிகளின் தலைவராகவும் இருக்கிறார். அப்புறம் மகேஸ்வரம் அப்படிங்கிறது, மகேஸ்வரம்ங்கிறது சிவபெருமானுக்குள்ள பெரிய, அதாவது மகேஸ்வரர் அப்படிங்கிறது அந்த அனைத்து கடவுள்களிலும் உச்சத்தில் இருப்பவங்க, அது மகேஸ்வரன் வந்து சிவபெருமானுக்குள்ளது. அதே பெயர் மகாகணபதி சுவாமிக்கு இங்கே கொடுக்குறார், ஆதிசங்கரர் கொடுக்குறாரு. உச்சக்கடவுளான பரமேஸ்வரனுக்கு ஈக்குவலாக உள்ளது மகேஸ்வரம், கணேஸ்வரம். இந்த ஈஸ்வர பட்டம் வந்து எல்லாருக்கும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட சில பேருக்கு தான் இருக்கும். அதில் இந்த கணேஸ்வரம் அப்படிங்கிறது இங்கே விக்னேஸ்வரர் அல்லது விக்னேஸ்வரர், இந்த ஈஸ்வர பட்டம் மகா கணபதிக்கும் உண்டு, சிவபெருமானுக்கும் உண்டு.
அது மாதிரி சில குறிப்பிட்ட சனீஸ்வரனுக்கும் உண்டு. இந்த ராவணேஸ்வரன் ஒரு 5 பேருக்கு தான் இந்த ஈஸ்வர பட்டம் உண்டு. அப்படிப்பட்ட நிலையில் வந்து இந்த கணேஸ்வரம் ஈஸ்வர பட்டம் கணேஸ்வரம் மகாகணபதிக்கும் இருக்குது. அதனால் அவரை கணேஸ்வரம் அப்படிங்கிறாங்க, மகேஸ்வரம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அதாவது வந்து பராத்பரம், அதாவது நிரந்தரம்னா என்றென்றும் நிரந்தரமாக இருப்பவர். அதனால் பராத்பரம் பரம்பொருள்னா எனக்கு பரம்னா உயர்ந்ததுன்னு அர்த்தம். பராத்பரம் உயர்ந்ததிலும் உயர்ந்தது. பரம்னா உயர்ந்தது, பராத்பரம் அப்படின்னா அதிலும் உயர்ந்தது. அதனால் உயர்ந்தவர்கள் அனைத்திலும் உயர்ந்தவரான இந்த பெரிய தெய்வமான அது வந்து நிரந்தரமாக இந்த பராத்பரங்கிறது சில பேருக்கு இப்போ பாலிட்டிக்ஸில் எடுத்திங்கன்னா பவரில் இருக்க வரைக்கும் டாப்பில் இருப்பாங்க. பவர் போச்சுன்னா எங்கே இருக்க இடமே தெரியாமல் போயிடும். ஆனால் அவர் என்றைக்கும் நிரந்தரம்ங்கிறாங்க. நிரந்தரமாக என்றென்றும் உயர்ந்தவைகள் அனைத்திலும் உயர்ந்தவரான அந்த மகாகணபதி சுவாமியை நான் ஆராதிக்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லுதுங்க. இப்போ மகாகணபதியுடைய பெருமை வந்து அவருடைய அளவில்லாத கருணையின் மூலமாக நடக்குது. எல்லா கடவுளுமே கருணையின் மூலமாக தான் எல்லாம் உலகத்தை பராமரிக்கிறாங்க. அதை வந்து ஆட்கொள்கிறார்கள், ஆட்கொள்ளுகிறார்கள். ஆளுகிறதுன்னு வேறு, ஆட்கொள்ளுதல் வேறு இல்லையா? ரெண்டையுமே வந்து கடவுள்லாம் செய்கிறாங்க. பரமேஸ்வரன் செய்கிறாரு, அம்பிகை செய்கிறாங்க, முருகன் செய்கிறாரு, கணபதி செய்கிறாரு, மகாவிஷ்ணு செய்கிறார். எல்லா கடவுள்களும் தன்னுடைய பக்தர்களை ஆளுவதோடு இல்லாமல் ஆட்கொள்ளவும் செய்கிறார்கள். அதை தான் வந்து மகாகணபதியும் செய்கிறாரு. அவரை நான் வணங்குகிறேன். அப்போ மறுபடியும் இந்த ஒரு பொதுவான ஒரு அர்த்தத்தை சொல்லுறேன். இவர் வந்து மகாகணபதி எல்லாரும் அவரை வணங்குறாங்க. யாராவது வணங்காமல் போனால் அவங்களுக்கு சின்ன சின்ன கஷ்டங்களை கொடுத்து, ஒரு தாயானது குழந்தையை தன்னிடம் ஒரு பெரிய கஷ்டத்திலிருந்து விலக்குவதற்காக சின்ன கஷ்டங்களை கொடுத்து அவங்கள பயமுறுத்தி தன்னிடம் இழுத்து கொள்வார். அப்புறம் அந்த சந்திரன், புதிதாக உதித்த சந்திரனுக்கு வந்து அதுவும் முழு நிலான்னு வச்சுங்களேன், அதுக்கு ஒளி எங்கே சூரியன்லேருந்து வருது. சூரியன் ஒளி மிகுந்தது. அந்த சூரியனிலிருந்து பெற்ற ஒளியால் மிளிகின்ற சந்திரனைப் போல ஒரு மிளிர்பவர். அப்புறம் அவருக்கு வந்து பாகுபாடே இல்லாமல் தேவர்களின் எதிரிகளான அசுரர்களாலும் என்றுமே ஊப்படையாத தேவர்களாலும் வணங்கப்படுபவர்கள். அப்புறம் அவரை யார் வணங்குறாங்களோ அவர்களை பெரும் ஆபத்துலாம் துரத்தி அடிப்பவர். துத்தரம்ங்கிறார், துரத்தி அடிப்பவர், நீக்குபவர்கள், துரத்தி அடிப்பவர். அப்புறம் தேவர்களுக்கெல்லாம் தலைவராக இருப்பவர்கள், அனைத்து செல்வங்களையும் வருபவர். கையிலே மோதகத்தை வச்சுக்கிட்டு வாங்க உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு அனைத்து செல்வங்களுக்கும் தலைவராக மகாலட்சுமி குபேரனை போன்று செல்வங்களை அருள்பவர். அப்புறம் யானை வடிவினர், யானைகளை வென்றவர், யானைகளின் தலைவர், யானையின் முகமான அந்த ஓங்கார வடிவமானவர். யானையின் முகம் ஓங்கார வடிவம். அந்த ஓங்கார வடிவமானவர், தெய்வங்களெல்லாம் மிகப்பெரிய தெய்வமானவர். அவரை என்றும் நிரந்தரமான உயர்ந்தது அனைத்திலும் உயர்ந்தவராக இருக்கிற இந்த விக்னேஸ்வர பெருமானை நான் வணங்கி மகிழ்கிறேன் சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறாரு. அழகான ஸ்லோகம் படிங்க. அதன் மூலம் உங்களுக்கு வந்து நம்ம விக்னேஸ்வர பெருமானுடைய பேரொருள் கிடைக்கணும். நம்ம வந்து எல்லாருமே எல்லா செயலும் நம்ம செய்யும்போது மகாகணபதியை வந்து நினைக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரூல். நம்ம பல பேர் வந்து பல நிறைகளை நம்ம மகாகணபதியை நினைக்காம எல்லாருமே அதை மிஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சிவபெருமானே மிஸ் பண்ணிட்டார். அவர் நினைக்காம ஒரு செயலை ஆரம்பித்தார். அது மாதிரி நடக்குது. ஆனால் அப்படி நடக்கிறது உண்டு. ஆனாலும் அப்படி நம்ம நினைக்காம போனாலும் மீண்டும் அவரை நினைக்க வேண்டும். நினைச்சிட்டிங்கன்னா எல்லா விக்னங்களும் தீர்ந்து அனைத்தும் நலமாக முடியும். இல்லை அந்த கணேச பெருமானுடைய பேரொருள் உங்கள் அனைவருக்கும் குறையில்லாது கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி சிவ குடும்பத்திலே பரமேஸ்வருடைய கருணையும் அம்பாளுடைய கடாட்சமும் முருகப்பெருமானுடைய பேரொருளும் குறையில்லாது கிடைக்கும் என்று வாழ்த்தி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். சிவதாசன், ஜெகநாதன். ஓம் நமச்சிவாய. ஓம் மகாகணபதி சுவாமினே நமக.